சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இருந்துட்டு ரோகிணி பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா விஜய கிட்ட போயிட்டு 3 மருமகளையும் ஒன்றா பாருன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனால் ரோகிணி பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே மட்டும் அக்கறையை கட்டிக்கிட்டு மீனா மேலே அவ்வளோ வெறுப்பாக காட்டினேன். ஆனால் இப்போ பாரு குடும்பம் எந்த நிலைமைக்கு வந்து நிற்குதுன்னு ஆசாசியாக மனோஜை நீ வளர்த்தையே இப்போ மனோஜோட நிலைமையை பார்த்தியா? இதுக்கு தான் தீர விசாரித்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது. பணத்துக்காக பேராசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த நிலமையில தான் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்னங்க வேணும்ட்ட பண்ணேன், மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் நான் பண்ணேன். நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாத வசதியை அவங்களாச்சும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். அது ஒரு தப்பாங்க? நீ ஆசைப்பட்டதில் தப்பில்லை, ஆனால் இப்படி பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி எடுத்துகிட்டு எங்கே போனாலையும் நம்மளை சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி நம்மளை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்கன்னு சொல்லி பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீட்டில் போய் நான் சேர்ந்துட வேண்டியது தான். ஏற்கனவே எல்லாரும் என் மேலே கோவத்தில் தான் இருப்பாங்க. பரவாயில்ல, நான் போலீஸ் மூலமாகவே அந்த வீட்டுக்குள்ளே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து முடிவு எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்கிட்ட பணம் காசு இல்லைன்ன உடனே என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் அண்ணாமலையை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. முத்து ஒரு பக்கம் மீனாவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.